ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி மாடி தோட்டம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணோம். பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து இந்த முள்ளங்கி பண்ணோம். இது வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் இது நான் எந்த மருந்தும் போடாத இந்த பாண்டில் தான் வளர்க்குறோம். முள்ளங்கி பூரா இருக்குது, பண்ணணும். கத்திரிக்காய் நல்லா வந்திருக்குது, காய்ச்சிருக்குது, வெண்டைக்காய் காய்ச்சிருக்குது, கீரை இருக்குது, புதினா இருக்குது, சொரக்காய் பூ விட்டுருக்குது, புடலங்காய் கூட காய்ச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் காட்டாத விட்டுட்டேன். நல்லா புடலங்காய் காய்ச்சிது. அங்கே பார்த்தீங்கன்னா சொரக்காய் கொடி ஓடுது, அதில் 2 பிஞ்சு வந்துருக்குது. மற்றபடி அவரைக்காய் இருக்குது, காராமணி இருக்குது. அவரைக்காயும் பிஞ்சு விட்டுருக்கு, காராமணி நிறைய நாங்கள் வறுத்து சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. மற்றபடி கத்திரிக்காயெல்லாம் இங்கே காய்ச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்குது. குரங்கு கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுறதுனால நாங்கள் கொஞ்சம் இதுவாகிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா மிளகாவும் பார்த்திங்கன்னா நல்ல இந்த மிளகாய் 2 போட்டால் போதும், சரியான காரமாக மிளகாய் செடி. அப்புறம் இந்த அது சுண்டைக்காய் செடியில் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம், பச்சையாகவே சாப்பிட்ருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்று பல விதை போட்டு வளர்கிறதுக்காக ஒரு பாண்டு. இதுலேருந்து நாற்று எடுத்து தான் இது மாதிரி வளரும். செடி நல்லா வளர்ந்துருக்கும். இது பாருங்கள், இது செடி நல்லா வளர்ந்துருக்குது. இன்றைக்கி செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ பூத்துக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், செம்பருத்தி பூத்து இருக்குது. மேடம் காலையில் வந்து எல்லாத்தையும் செய்கிறாங்க. மாடி தோட்டம் வந்து ஒரு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தருது. கொஞ்சம் எந்த டென்ஷன் இருந்தால் கூட மேலே வந்துட்டால் போதும், கொஞ்சம் சந்தோஷமாக கீழே போக மனசு வராது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மாடி தோட்டம். பார்த்திங்கன்னா இது சாத்துக்கொடி, வருஷத்துக்கு 2 காய்ப்பார். இவர் கொஞ்சம் நல்லா இது பண்ணி மருந்து போட்டுருவோம், இனிமேல் நல்லா காய்ப்பார். அப்புறம் எலுமிச்சம் சொல்லவே தேவையில்லை, காய்ச்சிக்கிட்டே இருக்குது. எலுமிச்சம் போதும், சப்போட்டாவும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அறுத்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன ஒன்று, அப்பப்போ அறுக்கும் போதெல்லாம் ஹார்வெஸ்ட் இந்த மாதிரி யூடியூப்காரங்க மாதிரி போட தெரியல எங்களுக்கு. கொஞ்சம் பழகி யூடியூப்பில் போடணும். இதை வந்து ஏன் போடுறோன்னு சொன்னால், நீங்களும் இது மாதிரி உங்கள் வீடுங்களில் தோட்டம் வளர்க்கணுன்ற அந்த ஒரு ஆசை உங்களுக்கு உருவாகுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் போடுறோம். வேறு எதுவும் கிடையாது. மாமரம் நல்லா வளர்ந்துருக்குது.